நான் பொதுவாக பெரியவங்களெல்லாம் மரியாதை கொடுத்து தான் பேசுவேன். நல்ல பெரியவங்களை மரியாதை கொடுத்து தான் பேசுவேன். அது எல்லாருக்கும் தெரியும். பட் என்னன்னா, டேய் சாப்பிட்ட மாங்காய் மடையா, மானங்கெட்டவனே, பொம்பளைங்க மதிக்க தெரியாத ஆபாச பேச்சாளர் நீ. கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா? வீட்டில் உனக்கு சோறு போட்டு தான் வளர்க்குறாங்களா, இல்லை சீமான் கிட்ட இருந்து வேற ஏதாச்சும் வாங்கி குடிக்கிறியா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பொம்பளைங்களை தப்பாக பேசுகிறாருன்னு சொல்லி தான் அந்த ஆளை எல்லாரும் திட்டி வன்மையாக கண்டிச்சிட்டு இருக்காங்க. நீ அதே தப்பை ஒரு ஸ்டேஜ் விடாமல் பொம்பளைங்களை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா உங்கள் கட்சியில் இருக்க பொம்பளைங்களே உன்னை நம்பி ஓட்டு போடுவாங்களா? பொம்பளைங்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா? அவ்வளோ யோகியமாடா நீங்களாம்? கட்சியை நீ வச்சு 2 பேர் கட்சி நடத்தி காசு சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னடா நீங்கள் அடுத்த பொம்பளைங்களை பற்றி தப்பாக பேசுறது? அவங்களாவது டீசெண்டாக ஓப்பனாக என் புருஷனை விட விஜயை பிடிக்கும்னு தான் சொன்னாங்களே தவிர, என் புருஷனை விட விஜயை பிடிக்கும் அதனால நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு வார்த்தை நீ பொம்பளையை தப்பாக பேசினப்பவே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை செருப்பில் அடித்து வளர்த்துருந்தா இந்த மாதிரி தருதலையா நீ ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று மைக்கில் பிடிச்சி பேசுவியா? உனக்கு என்ன அப்பப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் பேசுவேன், மன்னிப்பு கடிதம் எழுதுகிறேன்னு சொல்லி மானங்கெட்டத்தனமாக போய் கோர்ட்டில் நிற்ப. கேட்குறது எங்கள் காது இல்லை, நீ பேசிட்டு போவ. அதை நாங்கள் ஈஸியாக மறக்க முடியுமாடா? மானங்கெட்ட நாயே, கொஞ்சமாச்சு திருந்துடா. பொம்பளைங்களை மதிக்க தெரிலனா ஸ்டேஜே ஏறாதீங்க. உங்களை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க.